اللهم صل وسلم وبارك عليه. باب قول الله تعالى: يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم إلى قوله فأولئك هم الظالمون. وبه قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان عن هشام عن أبيه عن عبد الله بن زمعة قال: نهى النبي صلى الله عليه وسلم أن يضحك الرجل مما يخرج من الأنفس، وقال: بما يضرب أحدكم امرأته ضرب الفهل ثم لعله يعانقها. وقال ثوري ووهيب وأبو معاوية عن هشام: جلد العبد. سبحان الله بحمده سبحان الله العظيم. اللهم صل وسلم وبارك عليه. اللهم قبره الكريم بعرف شديد من صلاة وتسليم. اللهم صل وسلم وبارك صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام. رضي الله عني ما من الفخار عني ما من المحدثين البخاري. صل سلم على النبي وعلى صحبه والإمام البخاري. صلواتي على النبي مع سلامي وهو خير الأنام بدر مامي. السلام عليكم ورحمة الله وبركاته. يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي. ما لي سوى حبي لديك وسيلة فامنن علي بفضل جودك أسعدي. الله زاد محمدا تكريما. صلوا عليه وسلموا تسليما. إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل خير يغتدي. فعليك منا كل وقت دائما أزكى الصلاة مع سلام سرمدي. يا أيها الراجون منه شفاعة صلوا عليه وسلموا تسليما. الله زاد محمدا تكريما. صلوا عليه وسلموا تسليما. الحمد لله الحمد لله
بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد الحبيب صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم نبيا ورسولا وبشيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا مرشدا يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகும் ஓர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பெற்றனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விலக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். புனிதம் நிறைந்த உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான மொழிமொழியை வாசிக்கிற இந்த உயர்மிகு சஹீஹுல் புகாரியினுடைய இந்த புகாரி ஷரீஃப் சபையின் 98வது ஆண்டை தொட்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தில் அதனுடைய ரஜபு பிறையின் சங்கையான ரஜபுடைய மாதத்தின் பிறை 24வது தினமாகிய இன்று இங்கே ஓதப்பட்டிருக்கக்கூடிய நபி மணி மொழிகளுக்கு விளக்கம் தருவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த நல்ல நிலையில் தருணத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மையெல்லாம் இங்கே சங்கமிக்க செய்ததை போன்று நாளை மஹ்ஷருடைய பெருவெளியில் மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலைமையில் ஒன்று கூடுகிற உயர்ந்த உன்னதமான அந்த நல்ல நிகழ்வில் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களும் சித்தீக்கின்களும் சுஹதாக்களும் சாலிஹீன்களும்
ஒன்று கூட இருக்கிற அந்த உயர்மிகு மஜ்லிஸில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்த ஆசிரிய பெருந்தகைகள், நமது வாழ்வில் நமக்காக துணை நிற்கிற நமது ஜோடிகள், நமது சந்ததிகள் பிச்சலங்கள், நமது நட்பினுடைய வட்டத்தினர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் துணை நின்ற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று பாபு ருக்கியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி பார்த்தல் சம்பந்தமாக சொன்ன அந்த பாடத்திலிருந்து பாபு தஆவுனுல் முஃமின் பஅதுஹும் பஅலா, மோமீன்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடம் வரைக்குமான அந்த விஷயங்களை இன்றைய நாளில் ஓதப்பட்ட பாடம் பொதிந்திருக்கிறது. விரிவான பல தகவல்களை உள்ளடக்கியிருக்கிற இந்த பாடங்களில் ஒவ்வொரு பாடங்களும் விலாவாரியாக பேசப்படுவதற்கு தகுதியும் அருகதையும் இருக்கிற அந்த நல்ல சூழலில் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் இவைகளில் எவைகளையெல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது சிந்தைகளுக்கும் செவிகளுக்கும் தர நாடி இருக்கிறானோ அவைகளை உங்களுக்கு முன்னால் சீராக வெளிப்படுத்தவும், சிறப்போடு அதை நீங்கள் உள்வாங்கவும், நமது வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்தவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இந்த மகத்தான சபையினுடைய பொறுப்பாளர்களே, இந்த உயர்மிகு மஜ்லிஸில் பங்கெடுக்க வருகை தந்து பாக்கியவான பட்டியலில் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய வருகை தந்திருக்கிற அருமைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள் நிறை கருணையை நம்மீது என்றும் பொழிவதோடு நமது வாழ்வில் அன்றாடம் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டிய தகவல்களையே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சொல் வடிவிலும் செயல் வடிவிலும் முன்மாதிரியாக அமைத்து தந்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற பேருபகாரம். ஒரு சொல் மாத்திரம் பிறக்கும் என்றால் அதன் செயல் வடிவம் குறித்து யாரிடம் கற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர்கள் மாத்திரமல்ல, செயல் வடிவப்படுத்தி காட்டிய சிகரத்தை தொட்ட ஒரு தன்னிகரற்ற நபர் என்பதை நாமெல்லாம் புரிந்து உள்வாங்கியே ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த ஈமானை இன்னும் மேலும் பலப்படுத்தி தருவானாக. ஆரம்ப பாடமாகிய ருக்கையத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓதி பார்த்தல், ருக்கையான்னு சொன்னால் ஓதி பார்த்தல், அதை குறித்து நமக்கு ஏற்கனவே தெளிவுகள் இருந்தாலும் பரக்கத்திற்காக சில செய்திகளை மாத்திரம் அது சார்ந்து உங்களுக்கு முன்னால் வைத்து தொடருகிறேன். இந்த புகாரியினுடைய 5742வது ஹதீஸாக பதியப்படக்கூடிய செய்தியில் அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் சாபித் இப்னு அஸ்லம் அல் புனானி அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நானும் சாபித் இப்னுல் புனானி ரஹிமஹுல்லா அவர்களும் செய்தனா அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சென்றோம். சாபித் ரஹிமஹுல்லா அனஸ் ரதியல்லாஹு அன்ஹுடைய பட்ட பெயரான சிறப்பு பெயரான அபு ஹம்சா என்ற அந்த திருநாமத்தை அழைத்து
இஷ்தகைத்து, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அனஸ் இப்னு மாலிக்குல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அலா அருக்கைக்க பிருக்கியத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஓதி பார்ப்பார்களோ அதை மாதிரி நான் உங்களுக்கு ஓதி பார்க்கட்டுமா என்று கேட்டார்கள். நான் சரி என்று சொன்னேன். சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் சரின்னு சொன்னேன். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எம் பெருமானார் மொழிந்த வார்த்தையை அப்படியே மொழிகிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் முதுஹிபில் பாஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு சகமா. அல்லாஹும்ம அன்த ஷாஃபி, இறைவா மக்களின் இரட்சகனே, துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனே, குணமளிக்கக்கூடியவனே, நீதான் குணமளிக்கிறவன். உன்னை தவிர குணமளிக்கிறவங்க யார் இருக்கிறா? அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அறவே நோய் இல்லாத மாதிரி எனக்கு நீ சுகத்தை கொடு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கேட்பார்கள். அதை அப்படியே அனஸ் இப்னு மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த மரபு நிறைந்த வார்த்தை மகத்தான ஈமானிய உணர்வுகளை உள்ளடக்கி இருக்கும். ஓதி பார்த்தல் என்று வருகிற பொழுது அதில் சில முறைகளை மேன்மக்கள் இந்த ஹதீஸுகளின் வாயிலாக கையாளுவார்கள். நான் தொடராக சில செய்திகளை சொல்லிவிட்டு அதனுடைய தெளிவுகளை பார்க்கலாம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிற ஹதீஸில் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து சொன்னாங்க, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இஷ்தகைத, உடல்நிலை சீரில்லையோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி அருகீக, அல்லாஹுடைய நாமத்தை கொண்டு நான் உங்களுக்கு ஓதுகிறேன். மின் குல்லி ஷைஇன் யூதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்வீக, எல்லா விதமான தீங்குதல்கள் கெடுதல்கள் அனைத்திலிருந்தும் தீய கண்ணீர் அவைகளிடமிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் என்று அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஓதி பார்த்திருக்கிறார்கள். அதே மாதிரி 5748வது ஹதீஸாக பதியப்படுகிற இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிற ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க படுக்கைக்கு சென்றார்கள் என்றால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய இரு கைகளையும் வெறித்து கொண்டு குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் அதை, குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூராவை மொத்தமாக ஓதி அந்த கையில் ஊதுவார்கள். கையில் ஊதிவிட்டு சும்ம யம்சஹு பிஹிமா வஜிஹஹு, அப்படியே தன்னுடைய முகத்தில் தடவிக்கொள்வார்கள். ஒமா பலகத் யதாஹு மின் ஜஸதிஹி, அந்த உடலில் எங்கெல்லாம் கைகள் பட முடியுமோ அங்கெல்லாம் அதை தடவி விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபலம் மஷ்தகா கான யஅமுரினி அன் அஃஅல ذلك பிஹி, பெருமானாருக்கு கடைசியில் ஏற்பட்ட சுகவீனத்தின் தருணத்தில் எனக்கு அதை ஊதுமாறு ஏவினார்கள் அப்படிங்கிற தகவலை பதிவு செய்வார்கள். இமாம் அபூ தாவூத், இமாம் நஸஈ ரஹிமஹுல்லா போன்ற பெருமக்கள் பதிவு செய்கிற ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஊதி தடவுகிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது.
அதே மாதிரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிற ஹதீஸில் இன்று ஓதப்பட்ட பாடத்தில் 5751வது ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்திம பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஏவதியை போன்று நான் ஓதினேன். ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் நான் ஊதினேன். அப்படி ஊதி ஃபஅம்ஸஹு பியதி நஃப்ஸிஹி, அவர்களுடைய கரத்தை கொண்டே நான் அப்படி தடவி விட்டேன். அப்படியே தடவுனாங்க, அப்படியே எடுத்து பெருமானாருடைய கரத்தால் அப்படியே தடவி விட்டார்கள். எதற்காக? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், லி பரக்கத்திஹா, எம் பெருமானாரின் கரத்தின் பரக்கத்திற்காக வேண்டி என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்வார்கள். அப்ப இவைகள் எல்லாம் ஓதுதல், ஓதி ஊதுதல், ஓதி ஊதுகிற பொழுது கைகளை கொண்டு தடவுதல், இவைகள் எல்லாம் இந்த ஹதீஸுகளில் இடம்பெறுகிறது. 5749வது ஹதீஸாக இன்று ஓதப்பட்ட பாடத்தில் நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸ், சஹாபிகள் குழு ஒரு இடத்திற்கு செல்கிற பொழுது ஒரு கூட்டத்தினுடைய தலைவருக்கு சுகவீனம் ஏற்பட்டு எழுந்திருக்க முடியாத சூழல் உருவாகி இந்த கூட்டத்தாரிடம் சஹாபிகளிடம் வந்து, உங்களில் யாருக்காவது இதற்கான சிகிச்சை செய்ய முடியுமா என்று கேட்க, நாங்கள் செய்கிறோமே என்று இவர்களும் ஒத்துக்கொள்ள, அதற்காக சில பேரமும் பேசிக்கொள்ள, அவர்கள் ஏற்றுக்கொண்டு நேராக சென்று அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊத, படுத்த படுக்கையாக இருந்த கூட்டத்தின் தலைவர் எழுந்திருக்கிறார். அப்போ உடனே இவங்க கேட்குறாங்க, தஜஅலு லனா ஜுஅலா, ஏற்கனவே பேசப்பட்டதை போன்று எங்களுக்கான பங்கை மினல் கனம், ஆட்டிலேருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு கேட்குறாங்க. வாங்கிடுறாங்க. வந்து பிரிக்க முனைகிற பொழுது சில தோழர்கள் சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள். இப்படி வாங்கிய இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் அதற்கான அனுமதியை பெற்றதின் பின்பு செய்து கொள்ளலாமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் தெளிவுபடுத்திய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ஸிமு வத்ரிபூ லி மஅக்கும் பிஸஹ்மின், பங்கிட்டு கொள்ளுங்கள், எனக்கும் அந்த பங்கில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸையும் இன்று ஓதிய பாடத்தில் பார்க்க முடிந்தது. அப்போ ஓதி பார்க்கிற பொழுது பெறப்படுகிற கூலி என்ற அந்த அடிப்படையில் அதற்காக தருகிற ஹதியாக்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற விவகாரத்திற்கான விளக்கமும் இதன் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் ஓதி பார்த்தல் அப்படிங்கிற அந்த செய்தியோடு ஒன்றும் ஒருமித்து வரக்கூடிய ஹதீஸுகளாக இருக்க, இன்று ஓதப்பட்ட பாடத்திலேயே 5752வது ஹதீஸில் பதியுகிற செய்தியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹரஜ அலைனா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கிட்ட வந்தாங்க. வந்துட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க, உரிலத் அலையல் உமம், முண்டுண்டான சமூகம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதில் அப்படியே அந்த விழாவாரியான ஹதீஸுகள் வரும். சில நபிமார்கள் 1-2 நபர்களோடு கூட்டங்களோடு தனிமையாக இப்படியெல்லாம் பல்வேறு தரப்பட்டவர்களாக அங்கே பயணிக்கிறார்கள். அப்பொழுது நான் ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், ரொம்ப அதிகமாக தெரிகிறாங்க. இது யாருடைய உமம் என்று கேட்கிறேன். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடையது என்று சொல்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, உன்துர், பாருங்கோ, அப்படி இங்கே பாருங்கன்னு சொல்லப்படுது. பார்க்குறாங்க, அப்படியே கொத்து கொத்தாக கூட்டம் இருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது, ஃபகீல ஹாவுலாஇ உம்மத்துக்க, இதுதான் உங்கள் உம்மத்து. இருபுறங்களும் நிறைந்து காணப்படுகிறார்கள். அவ்வளவு நிறைவாக காணப்படுகிற காட்சியை பார்த்த பொழுது
அவர்களிடம் இன்னும் சொல்லப்படுகிறது இவர்களோடு 70,000 நபர்கள் உங்கள் உம்மத்தில் விசாரணையே இல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள்னு சொல்லப்படுது. இந்த செய்தியின் வழியில் வரக்கூடிய வரிசையில் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, யார் அவர்கள் யார் என்று சஹாபிகள் கேட்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுமுல்லதீன லா யததய்யரூன் வலா யக்தஊன் வலா யஸ்ததுகூன் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவங்க யார் தெரியுமா? பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், நோய்க்காக சூடிட்டு கொள்ள மாட்டார்கள், ஓதி பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் பதியப்படுகிறது. ஓலா எஸ்ததுகூன் அப்படிங்கிற அந்த செய்தியும் பதியப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஒரு சந்தேகம் பிறக்கிறது. ஓதி பார்க்க மாட்டார்கள். இன்று ஹதீஸுகளின் மேலோட்டங்களை பார்த்த சிலர்கள் கூட, சில கொள்கை குழப்பவாதிகள் கூட ஓதி பார்த்தல் என்பதை ஒரு எள்ளி நகையாடுகிற விதத்தில், அதெல்லாம் செய்கிறது ஈமானிய பலத்திற்கான அடையாளம் கிடையாது என்பது ஒன்றும், அப்படி செய்யக்கூடியவர்களை விமர்சிக்கிற விதத்தில் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துவதை போன்றும் செய்கிற அந்த செயல்களுக்கு ஆதாரமாக முற்படுத்துகிற ஹதீஸாக இதையும் முன்வந்து வைப்பார்கள். ஒலா எஸ்தருக்கூன், ஓதி பார்க்க மாட்டார்கள். அப்போ ஹிசாபே இல்லாமல் சொர்க்கம் நுழைகிற தகுதியும் அருகதையும் இவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்வதை ஆசைப்பீர்களா அல்லது கடும் விசாரணைக்கு பின்னால் தான் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுவீர்களா என்று புத்தியை சற்று மழுங்கடிக்க செய்வதை போன்று வார்த்தை ஜாலங்களால் முன்வைத்து சிறோ ஒரு விரோத போக்கு போன்று பார்க்க வைப்பார்கள். அப்போதான் குர்ஆனுடைய ஆயத்தாக இருந்தாலும் சரி, ஹதீஸுகளின் வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, சுய புத்தி கொண்டு அணுகாமல் தக்குவாவுடைய தன்மையோடு அணுக வேண்டும் அல்லது தக்குவா உடையவர்களின் துணையோடு அணுக வேண்டும் என்று நமது அருள் நிறைந்த பெருமகான்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸின் பின்னணியில் பெருமக்கள் மிக தெளிந்த கருத்துக்களை முன்வைப்பார்கள். இந்த ஹதீஸினுடைய விரிவுகளை தருகிற மேன்மக்கள் கூட அதனுடைய தெளிவுகளை முன்வைத்து காட்டுவார்கள். அவர்கள் சொல்வது எவ்வளவு ஆபத்தான ஒன்று என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையும் செய்வார்கள். முன்னால் அவ்வளவு ஓதி பார்க்கிற ஹதீஸுகள் நான் மேலே எதற்கு அந்த ஹதீஸுகளை நம்பரோடு வாசித்து சொன்னேன் என்றால், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்திருக்கிறார்கள். பெருமானாரை தழுவி சஹாபிகள் ஓதி பார்த்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் தான் முன்னாடி சொன்னோம். நான் பெருமானார் ஓதி பார்த்ததை போன்று ஓதி பார்க்கவா என்றும் கேட்ட வார்த்தைகளை நாம் பார்த்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஓதி பார்த்திருக்கிறாங்க. ஓதி பார்த்து ஊதி இருக்கிறார்கள், தடவி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஓதி ஊதி சுகம் கிடைத்ததின் பின்பு அந்த ஓதலுக்காக கூலியும் பெற்றிருக்கிறார்கள் சஹாபிகள். பெருமானார் ஆமோதித்தது மாத்திரமல்ல, அதில் தானும் ஒரு பங்காளராக பங்கெடுத்தும் கொள்கிறார்கள். இவைகளெல்லாம் நிறைவாக இருக்கிற பொழுது இங்கு ஓதி பார்த்தல் இல்லாத ஒன்றுதான் சொர்க்கத்திற்கு விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்ல தகுதியானது என்று சொல்கிற இந்த வார்த்தை எவ்வளவு ஆபத்தான புரிதலுக்கு சென்று விடக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்கிறார். அப்ப இந்த இடத்துல அறிஞர்கள் சொல்லுவாங்க, அது வேற ஒன்றும் இல்லை, ஜாஹிலியா காலத்தின் ஓதல்கள்னு சிலது இருந்துச்சு. அதில் சிலது ஜாயிஸும் கூட, குஃபுரு கலக்காத வார்த்தை, ஷிருக்கு கலக்காத வார்த்தையாக இருந்தால் ஜாஹிலியா காலத்தின் ஓதலாக இருந்தால் கூட ஜாயிஸ் என்ற தரத்தில் நிற்கும். ஆனால் அதில் ஷிருக்கோ குஃபுரோ கலந்திருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த ஓதலை கூட சில கட்டங்களில் பெருமானாரின் சமூகத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஓதி காட்டுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
சஹாபி ஓதி அந்த ஓதல் யார் ஓதி பார்க்கறாலும் ஓதி காட்டுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க, லாபாஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் அல்லாஹ்வின் வார்த்தை இடம்பெறாது. அப்படி இருந்தும் கூட சில செய்திகளை பெருமானார். அப்ப இந்த ஹதீஸின் பின்னணியில் மேன்மக்கள் சொல்கிற பொழுது ஃபத்ஹுல் பாரியில் கூட அந்த செய்தியை பதிவு செய்வார்கள். அதுல ஜாஹிலியா காலத்தின் வார்த்தைகள் இருந்தால் கூட ஓதலுக்கான அனுமதி இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து கொள்ளலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம், மற்றபடி இந்த ஓதல்களை தவிர்த்து கொள்ளும்படி சொல்லல. அது ஈமானிய பலம் நிறைந்ததாக சில இடத்தில் கொண்டு நிறுத்துவார்கள் மேன்மக்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஈமான் போன்று அப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு தருணத்தில் மாத்திரம் சராசரி மனிதர்கள் உச்சரிப்பதை போன்று தத்துவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்வார்கள், தனக்கு வருகிற பொழுது துவண்டு போய் விடுவார்கள். இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயமா, நீங்க என்ன அப்படி பெருசா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லுவார்கள். தனக்கு என்று வருகிற பொழுது துவண்டு போய் விடுவார்கள். அவருக்கு இன்னொருவர் ஆலோசனை, இன்னொருத்தர் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார். ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வை குறித்து அதெல்லாம் பொறுக்கத்தாங்க செய்யணும் அப்படிம்பாரு, இன்னொரு விஷயத்தில் எல்லை மீறி இவரே நடந்து கொள்வார். இப்படி மாற்று செயல்கள் என்பது மேன்மக்களிடத்தில் இருக்காது. அவர்கள் அர்ரிலா பி கலா இல்லான்னு இருப்பாங்க. அல்லாஹுடைய ரிலாவை பொருந்தி, அல்லாஹுடைய கலாவை பொருந்தி கொள்வார்கள். அவன் தீர்ப்பு செய்கிறானா அதை ஏற்றுக்கொள்ளணும்னு முடிவு செய்திருவாங்க. வாய் திறந்து தனக்கான ஒரு வேண்டலை கூட முன்வைக்க மாட்டார்கள். அப்படி இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திற்குமான வழிகாட்டல் இல்லையா, எல்லா நபர்களுக்குமான வழிகாட்டல். ஆரோக்கியமானவர்களுக்கும் அன்னலாறு தான் வழிகாட்டல், பலகீனமானவர்களுக்கும் பெருமானார் தான் வழிகாட்டல். அனைவர்களுக்கும் அவர்கள் தானே வழிகாட்டல். நோயாளியாக ஒருவர் இருக்கிறார், அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே வழிகாட்டி. அப்ப ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு நபர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களுக்குமான ஆசானாக முன்னிருப்பார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் ஒரு தனித்துவமான ஈமான் தான். அல்லாஹுடைய சமூகத்தில் அவர்கள் தனக்கான ஒரு இக்கட்டான தருணத்தில் கூட தேவையை அடுத்தவர்களிடம் முற்படுத்தவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறார்கள், நம்ரூதின் நெருப்பு குன்றத்திற்குள்ளால் எரிந்து அப்படி அவர்கள் நெருப்பில் விழ செல்கிற தருணம் எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிட போகுது. மின்ஜனீக்குங்கிற அந்த கருவியிலிருந்து அவர்கள் அப்படியே தள்ளப்படுகிறார்கள். உந்துதல் கொடுத்து தள்ளப்பட்ட அந்த கருவி அவர்களை அப்படியே தூக்கி வீசுகிறது. நேராக சென்று நெருப்பு குன்றத்தில் விழ வேண்டும். இடைப்பட்ட தருணங்கள் எவ்வளவு, மிக குறுகிய கால அளவு. விரைந்து வருகிறார்கள். என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். மலக்குகள் வந்தால் யாரின் உத்தரவு கொண்டு வருவார்கள்? லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹுவின் உத்தரவு கொண்டுதானே வருவார்கள். அப்படி வருகிற அந்த அமரிடத்தில் கூட இந்த நிகழ்வை குறித்து அல்லாஹ் அறிந்திருக்கிறான் இல்லையா என்று ஒற்றை வார்த்தையோடு முடித்து விடுகிறார்கள். அல்லாஹு பார்த்து கொள்வான். அல்லாஹ் நேரடியாக கட்டளையிட்டான், யா நார் கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பே நீ சாந்தமான குளிராக மாறிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்ப இந்த ஈமானின் தரம் வேறு, அந்த ஈமானுடைய உச்சம் வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அந்த ஈமானை சுவைத்தவர்கள் தான், அந்த ஈமானில் லயித்தவர்கள் தான், அதில் திளைத்தவர்கள் தான். ஆனால் சாமானியர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டுமே. அப்படி உருவாக்கியும் காட்டினார்கள். தன்னுடைய சஹாபிகளை தன் ஈமானின் தரங்களில் உருவாக்கியும் காட்டினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற தருணத்தில் நீங்கள் தபீபிடம் உங்களை காட்டிக்கொள்ள வேண்டாமா, மருத்துவரை அணுக வேண்டாமா, பார்க்க வேண்டாமா என்று கேட்ட பொழுது அவன் தான் காட்டிட்டேனேங்கிறாங்க, நான் தான் காட்டிட்டேனேங்கிறாங்க. அப்படியா, என்ன சொன்னான்? அஃபாலு மா உரீதுன்னு சொன்னான், நான் நாடியதை செய்வேன் என்று சொன்னான்.
நான் நாடியதை செய்வேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அவன் தானே தந்தான், அவன் நாடியதை செய்வேன்னு சொல்றான்னாங்க. அப்ப அர்ரிலா பிகல்லா இல்லா, அல்லாஹுடைய கல்லாவை பொருந்திக் கொள்வார்கள். அந்த ஈமானின் தரமுடையவர்கள் வேறு, அதை குறித்து பதிவு செய்வார்கள். அவங்கெல்லாம் சாமானியர்கள் கிடையாது. இந்த தன்மை உள்ளே வருதல் என்பது இமாம் இப்னுல் அத்தீர் ரஹிமஹுல்லா சொல்கிற செய்தியை ஃபத்ஹுல் பாரியில் பதிவு செய்வார்கள். ஹாதா மின் சிஃபாத்தில் அவுலியா, இது அவுலியாக்களின் சிஃபத்து, தன்மை. எதிலையுமே யாரையுமே எப்பொழுதுமே எங்கேயுமே அணுகாமல் இருத்தல் அப்படிங்கிற அந்த தரம் இருக்கிறது. வஹாவுலாயிஹும் ஹவாசுல் அவுலியா, அவுலியாக்களிலும் ஹாஸானவர்கள் இருக்கிறாங்க. இருவரும் மகான்கள், இருவேறு விதங்களில் அணுகிய செய்திகளும் உண்டு நமது பெருமை மிகு மகான்களில். ஒருவரிடத்தில் என்னங்க நீங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறீங்க, யார்கிட்டையும் காட்டலையா அப்படின்னாங்க. என் ரப்பை இழிவுபடுத்த சொல்றீங்களா என்று அந்த மருமகான் கேட்கிறான். என் ரப்பை இழிவுபடுத்த சொல்றீங்களா? அவன் தந்திருக்கிறான், அதை நான் கபூல் செய்யறதை விட்டுட்டு நான் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்றதா என்று கேட்ட மகான்களும் உண்டு. அதே பெருமகான்களில் என்னங்க போய் ஒரு யூதன்கிட்ட போய் செய்தியை சொல்றீங்க, அவர் மருத்துவர், அவர்கிட்ட போய் செய்தியை சொல்றீங்க, இது என்ன வகையில்? ஆனால் அந்த பெருமகான் அப்படியா ரப்பை இழிவுபடுத்துறதான்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. உங்ககிட்ட அதன் முரண்பாடை அல்லவா பார்க்குறேன்னு சொல்லக்குள்ள அந்த பெருமகான் சொன்னாங்க, இல்லை இல்லை, அல்லாஹுவை அங்கீகரித்ததின் காரணத்தினால் அல்லாஹு சோதனை செய்யாமல் விட்டு விடுவானா என்பதை அந்த யூதனும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா என் ரப்பின் தன்மையை, அதனால் சொன்னேன் என்றார்கள். அவன் தந்ததை நான் பொருந்திக்கிறேன், அவனை ஏற்றுக்கொண்டவன் தான், அவன் சோதனையை நான் உள்வாங்க தகுதியுடையவன், அவன் கிட்ட நான் அடிமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர முரண்பட்டவனாக இருக்கக்கூடாது என்பதை இவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன் என்று அந்த பெருமகான் சொல்கிறார்கள். இருவேறுபட்ட நிலைகளும் உண்டு. ஆனால் சராசரி மட்டங்களில் இந்த ஹதீஸை புரிந்து கொள்கிற விதம் குஃப்ரியத்தான வார்த்தைகள், ஷிர்கான வார்த்தைகள், இது இடம்பெறாத வகையில் அமைத்து கொள்ள வேண்டும் ஓதல்களை. ஏதாச்சும் பிரச்சனைன்னு வரக்குள்ள நம்மளையே சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பூசாரி நல்லா பார்க்குறாராம், சரியாகுதான் நிறையா பேருக்கு, எப்படியெல்லாம் உள்ள விஷயத்தெல்லாம் கட்டுப்படுத்திடுறாராம். நான் நடந்ததை சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஆளே வந்து சொன்னார், அந்த பூசாரி கிட்ட நம்ம ஊர் ஆள்கிட்ட எவ்வளவு பேர் இருக்குது தெரியுமான்னு கேட்டார் ஒருத்தர். ஒரு பூசாரியை சொல்கிறாரு, அந்த கோயிலில் உள்ள பூசாரி கிட்ட நம்ம ஊர் ஆள், காயல்பட்டினத்து ஆளினுடைய பெயர்கள் எத்தனை பதிவில் இருக்குது தெரியுமா ஹசரத் அப்படின்றார். பதிவுகளில் இருக்கிறது. எப்படி எங்கேருந்து போகாமல் அங்கே போகும் அந்த பேர்? குடும்ப பேரோட பதிவில் இருக்கு. அவன் கேட்குறான்னா என்ன கேட்பான்? உன் பேர் என்ன, உன் அப்பன் பேர் என்னம்பா, உன் அம்மா பேர் என்னம்பா, உன் குடும்ப பேர் என்னம்மா, எந்த தெருவில் வசிக்கிறான்பா. இவன் நோய் சரியானா போதுன்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் வளரிட்டு வந்துடுவான். இவனை மாத்திரம் வளரிட்டு வர மாட்டான். இவன் போய் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டால் இருக்கிற 10 குடும்பத்தையும் சேர்த்து அங்கே அத்தனை பேரையும் சொல்லிட்டு வந்துடுவான். எனக்கு அவன் மேலே அவன் பேர் என்னம்பா, அவன் அப்பா பேர் என்னம்மா, அம்மா பேர் என்னம்மா, அவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்பான். ஒட்டு மொத்தத்தையும் உளறி கக்கிட்டு வந்துடுறது. ஷிஃபாவை தருவதாக இருந்தால் அல்லாஹு தான் ஷாஃபியாக இருக்கிறான். அவனை தாண்டி வேற எந்த இபிலீஸால நமக்கு சுகம் தர முடியும்? இபிலீசு ரொம்ப உயர்ந்தவனா, ரப்பின் குதிரத்து உயர்ந்ததா? அந்த ஈமான் வேணாமா? அதனால தான் அந்த இதில் நீங்கள் என்ன செய்யறாதீங்க, போயிடாதீங்க, விவகாரமாக போயிடும், சகுனம் பார்க்காதீங்க. இதைத்தான் தடை செய்கிறது இந்த ஹதீஸ். அதே மாதிரி நாம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த பாபிலேயே வரும் பாபு தியரா, பறவை சகுனம் பார்க்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பறவையை பறக்கத்துக்கு போட்டிருக்கு. அந்த மாதிரி நிறைய சகுனங்கள் நம்மக்கிட்ட மண்டி போய் கடந்தது. ஆரம்பத்தில் சமூகத்தில்
கடந்து வந்த சமூகத்தின் அந்த தாக்கங்கள் சிலது தொட்டிருக்கும் இல்லையா? போச்சா, இவர் வந்துட்டாரா, இவ கண்ணில் முழிச்சிட்டனா முடிஞ்சு போச்சு, உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு போடுறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த சகுனத்தோட சேர்ந்த விஷயங்கள் தான். இப்படியா அப்படின்ட்டு நமது பெருமை மிகு மகான்கள் எதை பார்த்தாங்க அப்படின்னா, இவன் காலையில் இவன் தொழலையா, அப்போ கெட்ட சகுனம் தான் அப்பான்னாங்க. மோசமாக போச்சு, நாசமாக போச்சு. இன்னைக்கு சமூகம் வேற ஏதோ பாதையில் சென்று கொண்டு இருப்பதற்கு அதிகாலையில் ஏந்தப்பட்ட குர்ஆன்கள் இன்று இல்லாது போனது. சகுனம் சரி இல்லாமல் போகுதுன்னு தான் அர்த்தம். இதில் பார்க்கலாம். ஏன்னா நல்லதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிப்பார்கள், ஆதரிப்பார்கள். தீயவைகளை பெருமானார் வெறுப்பார்கள், தவிர்ப்பார்கள். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படி என்ன செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 5753வது ஹதீஸில், லா அதுவா வலா தியரா வஷூமு ஃபீ ஸலாத்தின் ஃபில் மர்ஆ வத்தார் வத்தாபா. இந்த ஹதீஸில் வரக்கூடியது. அதாவது தொற்று நோய் கிடையாது, லா அதுவா வலா தியரா பரவ சகுனம் கிடையாது. அபசகுணம்னு பார்த்தா இந்த 3 லேம்பாங்க. எதில்? மர்ஆ பெண் மனைவி, தாரு வீடு, தாபத்து வாகனம், இந்த 3ஐயும் இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சொல்லி தருவாங்க. அதனால தான் திருமணத்தில் மணப்பெண்ணினுடைய முடியை பிடிச்சி கையில் தரும் பொழுதோ, அதே மாதிரி கரத்தை பிடிக்கிற பொழுதோ ஆரம்பத்தில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா. எத்தனை மாப்பிள்ளை இதை சொல்லியிருப்போம். நமக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்குங்க முடிய பிடிக்கிற நேரத்தில்னு சிந்தனை வந்தாதானே சொல்கிறதுக்கு. அவன் தான் வேற இடத்துல மறந்துக்கிட்டு இருப்பான். அப்போ இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, யா அல்லாஹ் அந்த பெண்ணின் நலவை உன்னிடத்தில் கேட்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணு இப்போ கரம் பிடிக்க போகிறோம், இவர்களின் நனவை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அதே மாதிரி வ கைரம்மா ஜபல் தஹாலை சூழ்ந்த நலவையும் கேட்கிறேன். வஅஊது பிக்க மின் ஷர்ரிஹா இந்த பெண்ணிடத்தில் உள்ள தீங்குதல்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே மாதிரி சூழ்ந்த தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது கேட்க சொன்னாங்க. அதே மாதிரி தான் மேன்மக்கள் அந்த வாகனத்திலும் இந்த வார்த்தையை பதிந்து கொள்ளுங்கள் பாங்க. வாகனத்தை ஓட்டும் அதுக்கு தொடும் பொழுதும் முதல்ல இது. அதே மாதிரி வீடும், இந்த 3மே சூழல் சீராக இருக்க வேண்டும். இந்த 3ம் ட்ரபிள் தர்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஒருபடி மேலே சென்று அறிஞர்கள் கொஞ்சம் நல்ல சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க, இந்த 3ம் ஒரு ஆள் கையில் தான் இருக்கணும், ஒரு ஆள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அப்போ தான் உருப்படும். மனைவி பிரச்சனை இல்லாத அப்படித்தான். வீடு கொடுத்து பாருங்க யார்கிட்டையாவது, அவனுக்கு என்ன அடுத்தாள் வீடு தானே, அவன் கண்ட இடத்துல எல்லாம் எதையெல்லாமோ அரைஞ்சிக்கிட்டு இருப்பான், எப்படி இல்லாமல் டிசைன் அவன் வரைஞ்சி வச்சிருப்பான். அவன் நம்ம வீட்டை பற்றி அவனுக்கு எவ்வளோ இருக்காதில்ல. வாகனம் அதே மாதிரி ஒரு ஆள் கையில் இருந்தால் தான். இந்த 3ம் விசாலமானதாக அமைத்து கொள்ளணும். நாங்கள் மனைவி கிட்ட அந்த குணம் இருக்கணும். ஏன்னா அல்லாஹ்வே சக்கீனத்து என்று தான் அடையாளப்படுத்துகிறான். லிதஸ்குனு இலைஹா என்று தான் சொல்கிறான். அங்கே போனால் நிம்மதி கிடைக்கணும். அதே மாதிரி வீட்டையும் மஸ்கன் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சக்கீனா இருக்கிற இடம் தானே மஸ்கனா இருக்க முடியும். அப்புறம் எல்லாமே சீராக இருக்கணும், அது கொஞ்சம் விசாலமாக கரெக்டாக இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலமான வீட்டை ஆசை கொண்டார்கள், கேட்க சொன்னாங்க. அது இருக்கணும். அதே மாதிரி வாகனம் அதுவும் ட்ரபிள் இல்லாமல் வச்சுக்கணும்னு நாங்கள். ட்ரபிள் இருக்கிற வாகனத்தை பெருமானார் விரும்ப மாட்டாங்க. ஒரு தோழர் போய்கிட்டு இருக்கும் போது, இங்கே வாங்க என்ன இப்படி போய்கிட்டு இருக்க வண்டின்னாங்க. நானும் எவ்வளவோ தள்ளுறேன் போக மாட்டேங்குதுன்னாங்க. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ணிட்டு அதை அவங்க கைப்பட்டா சீராயிடும் இல்லையா, சரிப்படுத்தினாங்க. விரைவாக பயணித்தது. அப்போ ரசூலுல்லாஹ் மந்தமாக போகிற வாகனத்தை விரும்பவே மாட்டாங்க. என்ன மந்தமாக போய்கிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஹைர். அப்போ இந்த 3இல் தான் அது. மற்றபடி ஜாஹிலியா காலத்தில் அந்த மாதிரி பார்த்தாங்க, சகுனங்கள் பார்த்தார்கள். சகுனத்தில் அது வலது பக்கம் போச்சுன்னு சொன்னால் சரியானதுன்னு, இடது பக்கம் போச்சுன்னு சொன்னால் நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு. வீட்டை விட்டு வெளியே போகாத சில பேர் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு காரணத்தை வச்சுருந்தான். சில பேர் எவ்வளவு கிளப்பினாலும் கிளம்ப மாட்டான். அதனால தான் நம்ம சஃபர்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாளில் ஆளை கிளப்பி விட்டுருவாங்க. ஊரில் உட்காந்து வேட்டி தேய ஆரம்பிச்சிட்டுன்னா அவனுக்கு கிளப்புறது கஷ்டமாக போயிடும்.
அந்த மாதிரி சூழலாக போயிடும். அதனால என்ன செய்வாங்கன்னா பத்திரமா கிளப்பி விட்டுருவாங்க, கிளம்புப்பா அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி சில பேர் இந்த சொல்லியே உட்கார்ந்துருப்பான். சகுனங்களை இஸ்லாம் ஒரு நாளும் வரவேற்பது கிடையாது. அதே சமயத்தில் நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ் இடம்பெறும். இமாம் அப்துர் ரஸாக், அதாவது ஹதீஸ் கிரந்தத்தில் முஸ்னத் அப்துர் ரஸாக்ன்னு இருக்கு. அந்த ஹதீஸில் பதியப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யஸ்லமு மின்ஹுன்ன அஹதுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாஸத்துன், 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதிலிருந்து அவங்க என்ன செய்ய முடியாது, அவன் ஈடேற்றமே பெற மாட்டான், அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்குவான்னாங்க. இவன் இதிலிருந்து சகுனத்திலிருந்து திரும்புறதே கஷ்டமா போயிடும். ஒன்னாவது அத்தையரா, அதே மாதிரி லன்னு எண்ணம், ஹசது பொறாமை, இந்த 3 இருக்கு பாருங்க. இதில் தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, எனவே நீங்கள் முடிவு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், முடிவு செஞ்சு கிளம்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் பின் வாங்கிறாதீங்க, அதுலேருந்து பேக் அடிச்சிடாதீங்க. முடிவு செஞ்சாச்சு இல்லை, அல்லாஹ் அதான் சொல்கிறான், முடிவு செய்ய முன்னாடி எல்லாம் வச்சுக்கப்பா. வஷாவிருஹும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அதுக்கு முன்னாடி ஆலோசனை எடுத்துக்க, இந்த மாதிரி போகலாமா, இல்லை இது செய்யலாமா, முடிவு எடுத்துக்க. ஃபைதா அஸம்த, முடிவு செஞ்சிட்டியா, எல்லாம் கரெக்டாக தேதியா, ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்ட்ட பொறுப்பை போடுப்பா, அவன் பார்த்துக்குவான். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் பேக் வாங்காத, பின் வாங்காத. அதே மாதிரி நீங்கள் பொறாம கொண்டீங்கன்னு சொன்னால் ஹசது வரத்தான் செய்யும். மனுஷங்கிட்ட வராமலாம் இருக்கும். யார் ஹசதை விட்டு தப்ப முடியும்? ஹசதுங்கிறது இருக்கத்தான் செய்யும். நம்ம அதை மறைச்சிக்கலாம், அதை வெளிகாட்டாமல் பார்த்துக்கலாமே தவிர யார்கிட்டயாவது ஹசது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஹசது உள்ள வரத்தான் செய்யும். ஏன்னா அது ஒரு சிஃபத்து உள்ள இருக்கத்தான் செய்யும். எஜிரிமின் இபின் ஆதமம் அஜரதமின்னு இப்லீஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் தூண்டாமலாம் இருக்க போகிறான், அவன் உள்ள தூண்டத்தான் செய்வான். அதை அமுக்கி வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு, அதை வெளிகாட்டாமல் வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஹசதே இல்லைங்க எனக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. தூக்கிறத வெளிகாட்டக்கூடாது, அப்படி வாய் எண்ணத்திலையும் கொண்டு வரக்கூடாது. அதை வச்சு நாம் அதான் இங்கே ஹசது, நீங்கள் ஹசது வரத்தான் செய்யும்பா, ஆனால் வரும் பொழுது நீ என்ன செஞ்சிடாத, தவறு செஞ்சிடாத, எண்ணத்தினாலோ சொல்லாலோ செயலாலோ தவறு செஞ்சிடாத. அதே மாதிரி லன்னு இருக்கத்தான் செய்யும், சந்தேகம் எண்ணம் இருக்கத்தான் செய்யும். சந்தேகம் எண்ணங்கிறது அதை மறைச்சு வைக்கலாம். ஒரு ஆளை பற்றி ஓ இப்படியா இருக்குமோ, எல்லாம் முடிச்சிருப்பான், அவர் ரொம்ப நேர்மையான ஆளாக இருக்கலாம், அல்லது இதை மனசில் என்ன செஞ்சிடும், ஆஹா இவனை நம்பி ஒப்படைச்சிட்டமே, உருப்படமா தெரியலையே, இவன் ஆட்டையை போட்டுருவானோ, ஏதோ சுண்டு போயிடுவானோ, என்ன செஞ்சிருவானோ, ஏதாவது ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். இவன் துரோகம் பண்ணிடுவானோ, என்ன வரத்தான் செய்யும். ஏதாச்சும் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சந்தேகத்தை இருக்கு இல்லையா, அப்படி இருக்கிறத நீங்கள் அதை சரி காணாமல் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அறிஞர்கள். இந்த ஹதீஸின் பின்னையில் பெருமக்கள் சொல்வார்கள். சரி, இப்போ நாம் பார்க்குறோம், இமாம் தபரானி ரஹிமஹுல்லா, இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க, இக்ரிமா ரஹிமஹுல்லா அவங்க, இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தேன். அப்போ ஒரு பறவை சத்தம் போட்டுக்கிட்டே பறந்து போச்சு. அது கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும்ல, அந்த மாதிரி பறந்து போச்சு. பறவையில் பல்வேறு வகையான பறவைகள் இருக்க தான் செய்யுது. அன்னைக்கு கூட ஒரு ஆள் சொன்னாங்க, நாங்கள் சின்னதாக இந்த வேட்டைக்கு போகும்போது பறவையில் பல்வேறு வகை, ஆனால் அந்த பறவை இருக்க சரியான மோசமானது, ஆள்காட்டி பறவைன்னாரு. ஆள்காட்டி பறவையா என்னங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அது கரெக்டாக கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திரும், அதை கத்துறதை பார்த்துக்கிட்டு மிருகம் ஓடிடும். நாம் எதை டார்கெட் வச்சு போகிறோமோ அது ஓடுற சத்தத்தில் இது ஓடிடும். அந்த மாதிரி ஆள்காட்டி பறவை அப்படின்னாங்க. அந்த வீரப்பனை சொல்லும்போது சொல்லுவாங்க, பறவையுடைய இதெல்லாம் நிறைய படித்து வச்சுருந்தான்னு சொல்லுவாங்க. பறவையை வச்ச இந்த இடத்துல யார் எந்த தூரத்தில் வராங்கங்கிறத கணிச்சிருவான் அப்படிம்பாங்க. அப்போ பறவையில் பல்வேறு வகை. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுட்ட போனேன், இக்ரிமா ரதியல்லான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பறவை கீச்சு கீச்சுன்னு கத்திச்சு. இதை பார்த்த உடனே அங்கேருந்த ஒரு மனிதர் சொன்னார், ஹைர் ஹைர், நல்லது நல்லதுன்னாரு. அப்போ இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, மா இந்த ஹாதா லா ஹைர் வலா ஷர். என்னங்க இதில் ஹைரு ஷர்ரு என்ன, திடீர்னு ஒரு புரளி கலப்பறிய ஹைரு ஹைருன்னு கத்தாமல் இருந்தால் ஷர்ரா?
இல்லை வேற ஒன்று கத்தன, இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னாங்க. அப்போ இந்த சகுனங்களை அறிஞர் நமது பெருமக்கள் வரவேற்கல. அந்த மாதிரி செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் பைஹகி ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க, மன் அரத லஹு மின் ஹாதிஹி தியரா, யாருக்காச்சும் இந்த பறவை சகுனம் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக், யா அல்லாஹ் இந்த பறவைங்கிறது வான் பறவை தானே, நீ படைச்ச பறவை தானே, ஒலா ஹைர இல்லா ஹைருக், நலவுகள் எல்லாம் நீ நாடுற நலவு தவிர வேற என்ன இருக்க போகுது, ஒலா இலாஹ ஹைருக், ஒன்றை தவிர நாயன் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அபூ தாவூத் ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபைதா ரஅ அஹதுக்கும் மா யக்ரஹு, வெறுக்கிற ஒன்றை நீங்கள் கண்டீர்கள் என்றால் ஃபல் யகுல், அவங்க சொல்லட்டும், அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த, நலவுகளை கொண்டு வர்றவன் அல்லாஹ்வை தவிர உன்னை தவிர வேற யாரும் இல்லை, வலா யதுஃபஉ ஸய்யிஆத்தி இல்லா அன்த, தீயவைகளை தடுப்பவன் உன்னை தவிர யாரும் கிடையாது, வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நலவுகளை செய்கிற ஆற்றலும் தீயவையிலிருந்து தவிர்ந்து கொள்கிற வலிமையும் அல்லாஹ்வை கொண்டே தவிர கிடையாது அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சரி, அடுத்ததாக இந்த பாடத்தின் பின்னாலேயே வரும், சில பேர் இதை மறுப்பாங்க, தைரா கிடையாது, தைரா கிடையாது, சகுனங்கிறது கிடையாது, அது உண்மைதான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இன்னும் ஒரு மரபு முறை இருந்தது, அல் ஃபஅல் என்று சொல்வார்கள், நற்குறி என்று அதற்கு பெயர். ஃபஅல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஆதரிப்பார்கள், இதை வரவேற்பாங்க. ஆனால் அதை சரியாக புரிந்து கொள்கிற தன்மை நம்மகிட்ட வேணும், சரியாக விளங்கி கொள்கிற ஆற்றல் வேணும். 5754வது ஹதீஸ் என்று ஓதப்பட்ட பாடத்தில் வரும், செய்தனா உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அன்னா அபா ஹுரைரா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், லா தியரா வ கைருஹா, லா தியரா பரவ சகுனங்கிறது கிடையாது, வ கைருஹா அல் ஃபஅல், ஆனால் நற்குறி இருக்குல்ல அது நல்லது சிறந்தது அது இருக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காலு, அப்போ சஹாபிகள் கேட்டாங்க, ஒமல் ஃபஅல் யா ரசூலல்லாஹ், அது என்ன நற்குறின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கலிமத்து ஸாலிஹா யஸ்மஉஹா அஹதுக்கும், நீங்கள் கேட்குற நல்ல செய்திமா அப்படின்னாங்க, உங்கள் காது உள்வாங்குகிற சுப செய்திமா அப்படின்னாங்க. இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல சொல்லை தான் ஆசை கொள்வார்கள், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஓதப்பட்ட பாடத்திலேயே 5756வது ஹதீஸில் இடம்பெறும், லா அதுவா வலா தியரா, அதுவாங்கிறது தெரியும், தியாரா சொல்லியாச்சு, இந்த இரண்டும் கிடையாது, சகுனம் அந்த மாதிரி. அதே சமயத்தில் வயுஜிபுனி அல் ஃபஅலு ஸாலிஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நற்குறி எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னாங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அல் கலிமத்துல் ஹசனா, நல்ல வார்த்தைகள் பெருமானாருக்கு மகிழ்வை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நற்குறின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது, ஃபஅலுன்னு வருது. நம்ம ஊரில் கூட ஆரம்ப ஆள்களுக்கு தெரியும், இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, முன்னோர்களுக்கு ஓரளவு தெரியும். அந்த ஃபால் கிதாபுலாம் சொல்லுவாங்க, இதுதான் ஃபஅல், இந்த ஃபஅல தான் பால் கிதாபுன்னு சொல்லுவாங்க. இந்த பால் கிதாபில் ஏதாவது இருக்கா அப்படிம்பாங்க, இந்த ஃபஅல்லேருந்து வந்தது தான். அந்த ஃபஅல்னா என்ன, உதாரணத்துக்கு அறிஞர்கள் இந்த ஹதீஸின் பின்னணியில் விவரத்தை தருவார்கள். ஐயக்கூட ரஜுலு மரீலா, ஒரு ஆள் நோயாளியா இருக்கிறார், ஃபயஸ்மஉ ஆஹர் யகூலு, அந்த நேரத்தில் நம்ம சந்திக்க போகிற ஒரு ஆளை, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு ஆள் வாராரு, இல்லை ஒரு ஆள் நிற்கிறாரு, அங்கே யாரோ கடந்து போகிறாங்க, போகிற நேரத்தில் யா சாலிம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாலிம்னா சலாமத்தான ஆளுன்னு அர்த்தம், ஆரோக்கியமான ஆளுன்னு அர்த்தம், விவகாரம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். யா சாலிம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தமிழ்லையே வச்சுக்குவோம், அட ஆரோக்கியம் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஆரோக்கியம்னு கூப்பிடுறாங்க, யாரோ ஒருத்தன் கூப்பிடுறான், ஆரோக்கியம்னு கூப்பிடுறான், ஒரு நல்ல பேர் யா சாலிம்னு கூப்பிடுறான். இதை பார்த்தால்
இதான் ஃபஅலும்பாங்க. எப்படி? அப்போ சுகம் கிடைச்சிரும் உனக்கு. இந்த ஆரோக்கியங்கிற வார்த்தை உளுந்துருச்சு, அல்லாஹ் நற்சுகத்தை தருவான். சாலிம்ங்கிற வார்த்தை உளுந்து போச்சு, அல்லாஹ் சுகத்தை தருவான். மேன்மக்கள் இதை ஃபஅலில் கொண்டு சேர்ப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிய வரலாறுகள் உண்டு. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கான இதா ஹரஜ லிஹாஜதிஹி, அவங்க எங்கேயாச்சும் ஒரு விஷயமா வெளியே போறதாக இருந்தா, யுஜிபுஹு அன் யஸ்மா, அவங்க விரும்பினதை அப்படி கேட்டாங்கன்னு வைங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வச்சு சொல்லிடுவாங்க, யா நஜி யா ராஷித் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, போற காரியம் வெற்றி பெற்றுருவாங்க. நஜேகனா வெற்றின்னு அர்த்தம், போற காரியம் வெற்றி பெற்றும்பாங்க. சரியா அமைஞ்சிரும் எல்லாம். யா ராஷித் அப்படின்னு கேட்குறேன், எல்லாம் சரியா அமைஞ்சிருமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு பயணம் போகிறாங்க. அப்படி போகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்ந்து போனாங்களா இல்லையா? அப்படி போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு மனிதரை சந்திக்கிறாங்க. இடையில மஸ்முக் அப்படின்னு கேட்குறாங்க, பேர் என்னமான்னு கேட்குறாங்க. யசீத் அப்படின்னாங்க. யசீதுன்னு சொன்னால் கொஞ்சம் நீளமானதுன்னு அர்த்தம். யசீதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்கிறாங்க, யா அபா பக்கர் யசீது அம்ரனா, கொஞ்சம் நீளமாக இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அல்லாஹ் உணர்த்துவதாக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு இது நடக்கிற பொழுது அல்லாஹ் உணர்த்துகிறான், இவரினால் தான் நீண்டது என்றல்ல, அவரினால் தான் சுகம் கிடைத்தது என்றல்ல, இவரால் தான் பாதிப்பு வந்தது என்றல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஃபால சொல்லும், இன்னைக்கு நம்மட வேலை எல்லாமே அடுத்தாள் மேலே தூக்கி பாரத்தை போட்டுட்டு நாம சலாமத்தாயிட வேண்டியது. அதான் நம்மட நிலைமை. பழக்கம் அப்படி இருக்குது இல்லையா? என்னையா காலில் ரத்தம் வருது, வந்த வழியில் கல் அடிச்சுட்டுங்கம்மா, எல்லாம் முள் குத்திட்டும்மா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான். ஆக மொத்தத்தில் தூக்கி பாரத்தை அங்கே மேலே போட்டுட்டு வேண்டியதுதான். நாம் சுமக்கிற இதில் நான் கல்லில் அடிச்சுட்டேன்னு யாராவது சொல்லுவோமா? நான் காலை கொண்டு முள்ளில் வச்சுட்டேன்னு யாராவது சொல்லுவோமா? கல் அடித்திருச்சு, முள் குத்திடுச்சு அப்படின்னு அந்த பாரம்பரியத்திலேயே பழகினதுனால அவன் பார்த்த பார்வை தாங்க நான் பாடுபடுறேன்பான். அவன் பார்வைக்கு நீ படுற பாடுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ உன்னிடத்தில் இருக்கிறது. மா அசாப மின் முசீபத்தின், ஒரு சோதனை சந்திச்சதுன்னா அது எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ் சொல்லுவான். பிமா கசபத்தை ஐதீக்கும்பா, உங்க கைனால சம்பாதிச்சதும்பா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஆயத்திலே சொல்லுவான், ஓ யாஃபு அன் கசீருமா, பெருசா நிறையா எல்லாத்தையும் கண்டுக்கிறது இல்லை, பெருசா நிறைய கொஞ்சம் நிறையா நான் விட்டுடுறேன்னு சொல்லுவான். எல்லாத்தையும் நான் பிடிக்கிறதும் இல்லை, அப்பப்ப நீ செஞ்சுக்கிற கொத்து கொத்தான செயல்களுக்கு கொஞ்சத்தை தான்ப்பா நான் காட்டுறேன், ஆனா எல்லாத்தையும் நான் கொடுக்க ஆரம்பிச்சு தாங்க மாட்டேன். அதனால யாஃபு அன் கசீருமா, சிலதை கண்டுக்காம நிறையாத விட்டுடுறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி இருந்துமே நாம அடுத்த ஆள் போல தான் படியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், சுஹைல் இப்னு அம்ர் குறைஷில மிக முக்கியமான ஆள். அவங்க இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹுதைபியாவுடைய நடவடிக்கைலாம் நமக்கு தெரியும், நிகழ்வுலாம் நமக்கு தெரியும். அப்போ இவங்க தான் வாராங்க, பேச்சுவார்த்தைக்கு வாராங்க. வந்த உடனே பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க, சுஹைல் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்கிறாங்க, சஹல லக்கும் மின் உமூரிக்கும், தோழரை பார்த்து சொன்னாங்க, உங்கள் காரியம்லாம் நல்லா லேசாக்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா லேசுக்கிற ஆள் வந்துட்டாங்கங்க. இதான் ஃபால். புரிஞ்சுதா? ஃபாலுன்னு என்ன வழங்கிச்சா? இப்படி இந்த வார்த்தையை கொண்டு இப்ப சஹலால் காரியம் லேசாகாது, அல்லாஹ் லேசாக்க நாடியதால் சஹலை அனுப்பினான், முடிஞ்சு போச்சு. அவரினால் பாதிப்பு வராது, பாதிப்பை அல்லாஹ் நாடியதால் இதை உணர்த்துறான். சரி, அப்போ கொஞ்சம் சிரமமாக தான்ப்பா இருக்கும். இப்போ நாம் போகிறாங்க ஒரு வாகனத்தில் போய்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஆள் சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்கிறாரு, இங்கே வாங்க, எந்த பாதையில் போறியா? இதான். எங்கே போகணும்? இங்கே தான். சரி, வேறு வழியே இல்லை, இந்த பாதையில் தான் நீங்கள் போய் ஆகணும். அங்கே போகணுன்னு சொன்னால் உதாரணமாக தூத்துக்குடி போகணும். எந்த வழியாக போறியோ? இந்த வழியா? இந்த வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது, மற்றதெல்லாம் ப்ளோக்காக போச்சு, இந்த வழி தான் இருக்குது. சில நேரங்கள் அப்படி நடக்குதா இல்லையா? வெள்ள நேரங்களில், மற்ற நேரங்கள், அனர்த்த நேரங்களில் நடந்ததா இல்லையா? இந்த வழியாக தான் போய் ஆகணும். சரி, அப்போ என்னங்க, இடையில இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் இருக்குது, ரோடெல்லாம் சரியில்லை, அங்கே கரடு முரடாக தான் கிடக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போங்கோங்கிறாரு.
இப்போ இவர் சொன்னதுனாலேயே ரோடு மோசமாக போச்சு? இல்லை, ரோடு மோசமாக போனதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தார், முடிஞ்சு போச்சு. ரோடு மோசமாக போனதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தார், அவ்வளோதானே தவிர இங்கேருந்து போன உடனே அங்கே கரடு முரடா தகடு உடனே அடிச்சுட்டுன்னு வைங்க. இவன் இங்கே சொல்லி விட்டார், போகும்போது இந்த மாதிரி கரடு முரடா கிடக்குன்னு சொல்லி விட்டார். இவர் பாட்டில் வண்டியை ஓட்டிட்டு போகிறாரு, தடுபுடுன்னு கடப்புடான்னு அடிக்குது. வாய் வச்சான் பாருங்க ஒருத்தன் வரும்போதேன்னு சொல்லுவோமா? அங்கேருந்து கிளம்பும் போது ஒருத்தன் வாய் வச்சான் பாருங்க, கரடு முரடா தான் இருக்குன்னு சொன்னான் பாருங்க. அவன் தாங்க மோசமான ஆளுன்னு சொன்னா பக்கத்தில் உள்ளவன் கேட்பான், கொஞ்சமாக அது அறிவு இருக்காப்பா உனக்கு? அவர் இருக்கிறத தான்டா சொன்னார், அவர் சொன்னதுனாலே ரோடு மோசமாக போச்சு அப்படிம்பமா இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தர் வந்தார், எந்த ரூட்? இந்த ரூட்டு ஏங்க இது சரியில்லை, அழகான ஒரு ரூட் இருக்குது, இப்படி போங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ரோடை போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறான், அற்புதமாக அடிச்சுட்டு போயிடலாம், கிலோமீட்டர் கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஆனால் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம், கிளம்புகொண்டாரு. போனால் ரோடு கார்பெட் ரோடு அப்படி பக்காவாக இருக்குது, அழுத்திக்கிட்டு போனார். இங்கே போகிறத விட அங்கே குயிக்காக போய் சேர்ந்துட்டாரு. அந்த மனுஷன் வாய் வச்சதுனால தாங்க ரோடு சீராயிட்டுன்னு யாராவது சொல்லுவானா? இல்லை, ரோடு சீராக இருந்ததை அந்த மனுஷர் சொன்னார். அதே மாதிரி தான் ஃபஅலுங்கிறது, அல்லாஹ் எதை நாடி இருக்கிறானோ அதை குறிப்புணர்த்துவதற்காக சூழல்கள் அமைகிறது. இதை பார்த்த உடனே நாம் உடனே சுதாகரிச்சுக்கிறோமா இல்லையா? இதில் ஸ்பீடாக போகலாம், இதில் அப்படி போகக்கூடாது, இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும். அப்போ அதை உணர்ந்து கொள்கிறோம், இந்த இடத்துல கரடு முரடு இருக்கும், தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. நமக்கு சொல்லித்தர்ற பாடம் அதுதான், அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிற ஹதீஸை பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதமான பரவ சகுனெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு காரியத்துக்கு ஒரு ஆளை அனுப்புனாங்கன்னு சொன்னால் பேரை கேட்பாங்க. அந்த பேர் நல்லதாக இருந்தால் சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியும். அந்த பேர் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா முகத்தில் கொஞ்சம் வெறுப்பு தெரியும். அவர் மீதுள்ள வெறுப்பல்ல, புரிந்து கொள்ளணும், அவர் மீதுள்ள வெறுப்பல்ல, ஆஹா இப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வார்கள். சில நேரம் பேர்களை மாற்றி விடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிபடுத்தின செய்திகளும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. ஸஹப் இப்னு மஅபத் அவங்க என்ன செய்கிறாங்க? ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. ஸஹப் இப்னு மஅபத் போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. ஸஹ்முன்னு சொன்னாங்க. ஸஹ்முன்னா நெரிச்சல்னு அர்த்தம், நெருக்கடின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த பஷீர், அப்படி இல்லைம்மா நீங்கள் பஷீர், சோபனமான ஆள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றி விடுவாங்க. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வாங்க. அதே மாதிரி ஷிஹாபுங்கிற ஒரு பேரை கேட்குறாங்க, கொழுந்துட்டு எரிகிறதுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா சாந்தமானவங்கம்மா, ஹிஷாம் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். முபத்தஜின்னு பேர் ஒரு ஆளுக்கு, படுத்துக்கிட்டு எடுக்கிறவருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மும்பைஸு, நீங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை, எலும்புற ஆள் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றி விடுறாங்க. அதே மாதிரி ஒரு ஏரியாவை பார்க்குறாங்க. அந்த ஏரியா பார்த்தா ஆஃபீரா அப்படின்னு பேர், ஆஃபீரா அப்படின்னு இருக்கு. ஆஃபீரானா காஞ்சி போனதுன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கே பேரை மாற்றுறாங்க. ஹலீரா, பசுமையானதுன்னாங்க, பசுமையாயிடுச்சு, பேரை மாற்றி விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிஅபுல் லலாலா, வழிகேட்டு இதுன்னு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிஅபுல் ஹுதா, நேர் வழி காட்டக்கூடிய இதுப்பா, அந்த இடத்த அப்படி வைங்கப்பா அப்படின்னாங்க. ஜின்யா அப்படின்னு ஒரு பேரை பார்க்குறாங்க, ஒரு ஏரியாவுக்கு பேர் ஜின்யா, பனு ஜின்யா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தவறான நடத்தைக்குரிய வார்த்தையாக பொதிந்திருக்கிற இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பனி ரிஷ்தான் வைங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாற்றி விடுவாங்க. இந்த மாதிரி முகுமையா அப்படின்னு இருக்கு, ரொம்ப மயக்கத்திலேயே கிடக்கிறதுங்கிற பேரில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரிஷ்தான் வைங்கன்னாங்க, தெளிந்ததுன்னு வைங்கோன்னாங்க. இப்படி பேரை மாற்றி விடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அதனால தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, பிள்ளைகளுக்கு இன்றைக்கெல்லாம் நம்ம கூகுளில் பேர் தேடி சண்டால் எந்த பேரையா வச்சு விட்டுறோம். அதில் எவன் என்ன பதிஞ்சிருக்கிறான்னு தெரியாது. இன்னொன்று நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கிறணும். யூதங்கையில் இன்னைக்கு பெரிய ஆயுதமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறது மீடியா. இஸ்லாமியர்கள் எவ்வளவு நுணுக்கமாக பெருமானாரை பின்பற்றுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதே சமயத்தில் மார்க்க அறிவு போதாமையில் சிலர்கள் நூதனத்தின் மீது ஒரு காதல் கொண்டவர்கள் எவ்வளவு பேருன்னு அவனுக்கு தெரியும். நம்மக்கிட்ட நம்ம டேட்டா பேஸ் இருக்கோ இல்லையோ, அவங்கிட்ட தெளிவாக நம்ம டேட்டா பேஸ் இருக்கு. இஸ்லாமியர்கள் குறித்த முழு தகவல் அறிக்கை எங்கே போய் கேட்கறதுன்னு கேட்டால்,
விரல் நீட்டி சொல்லலாம் ஆர்எஸ்எஸ் தலத்தில் போய் கேள் என்று. நம்மிடத்தில் எத்தனை பள்ளிகள் பழமையானது, எத்தனை நூற்றாண்டுகள் பழமையானது என்பதை குறித்த துல்லிய தகவல் வேண்டுமா? அந்த தலத்தில் தேடு, அங்க போய் பாருன்னு சொல்லலாம். அன்னைக்கு ஒரு ஆள் அதிர்ச்சியான தகவல் சொல்றார். உடைக்கப்பட வேண்டிய பள்ளிகளில் காயல் நகரிலும் ஒரு பள்ளி அவனுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்லி மிக துல்லியமான தகவல்கள் அவனுள்கிட்ட இருக்கு, யூதர்களிடம் இருக்கிறது. அவனுக்கு தெரியும். அர்த்தத்தை பேரை போட்டு விட்டு, இப்போ உதாரணமாக இப்போ சொன்னோம்ல ஜின்னியா அப்படின்னு இருக்கு, ரிஷ்தா பேரை மாற்றினாங்க. ஜின்னியான்னா இப்போ யாருக்காவது தெரியுமா? முகுமா யாருக்காவது தெரியுமா? நான் ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறோன்னு வைங்க, இல்லை ஒரு சண்டால ஒரு வெப்சைட் ஆரம்பித்தான், மூகுமா அப்படின்னு போட்டு விட்டான். குழந்தைகளின் அழகான பெயர்கள், மூகுமா ஆரோக்கியம் அப்படின்னு போட்டான். இதுவரைக்கும் யாரும் விடாத பேர் இருப்பான் முகுமாங்கிறது. நம்ம காயல் பள்ளத்திலே யாருக்கு அப்படி ஒரு பேர் கிடையாது. முகுமான்னு விட்டுருவான்னு விடுவான். அவன் நமக்கு யோசனை சொல்லுவான், ஆலிம் ஷாக்களுக்கு யோசனை சொல்லுவான். ஹஸ்ரத் அதான் சொல்கிறது, உங்களெல்லாம் கொஞ்சம் வெப்சைட்டை தேடுங்கன்னு சொல்கிறது. எப்போ பார்த்தாலும் கிதாபையே பார்த்துக்கிட்டு இருந்தால் எங்கே விளங்கும்? நீங்கள் கொஞ்சம் வெப்சைட்டையும் பாருங்க, அதை கொஞ்சம் தட்டி பாருங்க. நான் தேடினது முகுமாங்கிறதுக்கு அர்த்தம் ஆரோக்கியம் தான் போட்டிருக்கும்பான். இதில் பெருஞ்ச விவகாரம் என்னன்னா பேரை விடுமா. சில அறிஞர்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் விட முடியாது. பாலிஷா மாதிரி இருக்கிறேன், அவட்ட போய் கொடுத்தா விடுவாளா? இந்த பரப்பா அர்த்தம் சரியில்லை, நான் வேண்டாம் முகம்மதுன்னு விட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ வேண்டாம் கூட்டு கொண்டுருவாங்க. ஆனால் பலகீனமான அரிம்ஷாக்கள் என்ன செய்வாங்க? அறிஞர்கள் உடல்னா அடுத்த நிமிஷம் ஆலிம்ஷா இமாமத்தில் இருக்க முடியாது. விவகாரம் இருக்குல்ல. அதனால வெப்சைட்டில் தேடாதீங்க பேரை, நேராக அறிஞர்கள்ட்ட கேளுங்க. அன்னைக்கு அந்த நாக்கு சொல்லி தானம்மா நம்ம பேர்லாம் வச்சாங்க. ஏன் நல்லா இல்லையா? நாமெல்லாம் சிறப்பாக இல்லையா? கண்ணியமாக இல்லையா? எவ்வளவு அழகாக இருக்கிறோம். அந்த பாரம்பரியம் இன்னைக்கு சிதையறதுக்கு காரணம் பெயர்களும் கூட. தெரிஞ்சு நம்ம பிள்ளைய ஏண்டா மூதேவின்னு கூப்பிடுவோமா, ஸ்ரீதேவின்னு கூப்பிடுவோமா, மூதேவின்னு கூப்பிடுவோமா? அன்னைக்கெல்லாம் திட்டுகள் கூட அப்படித்தானே இருந்துச்சு, துவாவா தானே இருந்துச்சு. இன்னைக்கு அறிவு தெளிவு வந்து போச்சே. அட நாசமாக போகாமல் இருப்பான்பாங்க. இது என்னடா திட்டா? இது நாசமாக போகாமல் இருப்பாங்கிறது நாசமாக போவான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு திட்டம் அப்படி தானே இருக்குது. அன்னைக்கெல்லாம் அப்படி திட்ட மாட்டாங்கல்ல. வீட்டில் அந்த செய்தியெல்லாம் கேட்க முடியுமா? எல்லாம் அந்த பேர் படாதப்படுத்துகிற பாடு தான். அதனால் தயவு செய்து அந்த பேர்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் அந்த தவறான பெயர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றியே தீரணும்னு சொல்லுவாங்க. மாற்றாமல் போனால் பட்ட பாடு அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்களோட தகப்பனார் ரசூலுல்லாஹ் கிட்ட வாராங்க. மஸ்மூக்குன்னு கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. கால அவங்க சொன்னாங்க ஹசன் அப்படின்னாங்க. ஹசனா? ஹசனுன்னா என்ன தெரியுமா? கவலைன்னு அர்த்தம். ஹசனா இல்லை இல்லை, அந்த சகில்னாங்க, லேசான ஆள், நீங்கள் சரியான ஆள், கவலைக்குரிய ஆள் கிடையாது, எல்லாமே கவலையெல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கிற ஆள், சகில் அப்படின்னாங்க. கால அந்த ஆள் சொன்னாங்க, லாவு கையரு இஸ்மன் சம்மானிஹி அபி, எனக்கு யார் விட்டா தெரியுமா? எங்கள் வாப்பா விட்டாங்க, அதை நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னாங்க. யாருக்கிட்ட? ரசூலுல்லாஹ் கிட்ட. அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னாங்க. இப்னுல் முஸையப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபமா ஜாலத்தில் ஹசூனத்து ஃபீனா பாத், எங்கள் கிட்ட எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் கவலையோ கவலை தான், ஒரே கவலை, நீங்காத கவலைன்னாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்ற சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீஸை. அப்போ நல்ல பெயர்களை சீராக தேர்ந்தெடுத்து விட வேண்டும். ஏம்மா அவர் பேர் அவரோடு மாத்திரமல்ல, நாம் யோசிக்க வேண்டும். நான் முன்னால் சொன்ன ஹதீஸுகளை எல்லாம் கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்க. இப்போ அவர் பேர் அவர் மாத்திரம் இல்லை, இந்த ஹசன் நம்ம வீட்டுக்கு வந்தார், பேர் என்னமான கவலை, அன்னைக்கு பிரச்சனை நமக்கும் வருது இல்லையா? இந்த ஃபைல் அடிப்படையில் கூட இந்த மாதிரி ஆள் வந்தா நல்ல பெயர்களாக இருந்தால் அந்த விவகாரமே இல்லை இல்லையா? நல்லா யோசிக்கணும். அதே மாதிரி நாம் பார்க்க வேண்டும், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மொழிகளை நாம் உள்வாங்க வேண்டும். பெருமானார் எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளோடு தொடர்பாக இருங்கோன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா உங்களை வைத்து சூழல்களும் அமைகிறதுங்கிறதுனால நீங்கள் சரியாக இருங்கோம்பாங்க. தீய எண்ணம் வைத்து விட்டால், கெட்ட எண்ணம் வச்சுட்டா, அவ நம்பிக்கை வச்சுட்டா அல்லாஹ்வின் சமூகம் கூட அங்கீகாரம் தராதுன்னாங்க. அவ நம்பிக்கை வச்சுட்டா அல்லாஹ்வின் சமூகம் கூட உங்கள் வேண்டல்களுக்கு அங்கீகாரம் தராதுன்னாங்க. உதுல்லாஹ், அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்கோ. வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் அங்கேருந்து கிடைக்காமலா போயிற போது கிடைக்குங்க. ஆனா வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின். அல்லாஹ் மேல நல்ல எண்ணம் இல்லை, அவன்லாம் எங்க ஏத்துக்க போறான், நாமெல்லாம் கேட்டால் எங்க அவன் எங்க கபூல் செய்ய போறான், எனக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கவே செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டோங்கன்னு வைங்க. இந்த எண்ணத்தோட அல்லாஹ்ட்ட கேட்டா, நல்ல எண்ணம் இல்லாம கேட்டா அல்லாஹ்வின் சமூகமே அங்கீகாரம் தராதுன்னாங்க. அதனால அதுல மிகுந்த கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அன இந்த லன்னி அப்தி பி, என் விஷயத்துல அவன் எந்த எண்ணம் வச்சிருக்கிறானோ அப்படி என்ன பெற்றுக்கொள்வான், நான் அவங்கிட்ட அப்படி நடந்துக்குவேன். எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு அந்த மாதிரி. இன் லன்னபி ஹைரன் ஃபலஹு, என்னை பத்தி நல்ல எண்ணம் வச்சான்னா அவனுக்கு தான் நல்லதுவான். ஒயின் லன்னபி ஷர்ரன் ஃபலஹு, என்னை பற்றி கெட்ட எண்ணம் வச்சான் அல்லாவுக்கு எது பாதிப்பு வர போகுதா, அது அவனுக்கு தான் கெடுதல். அதனால மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்த சோதனை ஹிஜ்ரத்தின் நேரத்தில் தெரியும். அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, காலு தெரியுது யா ரசூலல்லாஹ், எதிரி பக்கத்தில் வந்துட்டான் யா ரசூலல்லாஹ்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலர்னுக்கு யா அபூபக்கர், உங்க எண்ணம் இப்போ எப்படி இருக்கு அபூபக்கர், பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா, இவன் ரெண்டு பேர் அல்லாஹ் மூணாவது ஆளாக இருக்கிறான் இல்லையா, எப்படி இருக்கு உங்க எண்ணம் அப்படின்னாங்க. லா தஹ்சன் இன்னல்லாஹ மானான்னாங்க, கவலைப்படாது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னாங்க. பக்கத்தில் வந்தான், குனிஞ்சு பார்த்தா தெரியும், குனியவே விடலையே ரப்பு, அவனை குனியவே விடலையே, குனிஞ்சாதானே பார்ப்பான். என் ரப்பு மேல நான் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறேன், என் ரப்பு காட்டி கொடுக்க மாட்டான், என் ரப்பு என்ன பாதுகாப்பான், அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன் லன்னபி ஹைரன் ஃபலஹுங்கறான்ல, என் விஷயத்துல நல்ல எண்ணம் வச்சாச்சு இல்லம்மா, முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல எண்ணத்தை தான் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், சீரான உள்வாங்குதலை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட அது குறைபாடு வருகிற பொழுதுதான் பெரிய ஆபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அதே மாதிரி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிக்கு வராங்க. அப்போ ஒரு அன்சாரி தோழர் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. என்ன அபு உமாமா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறியோ, பள்ளியில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு. ரசூலுல்லாஹ் சும்மா பள்ளியில் இருக்க யாரையும் விடமாட்டாங்க, கேட்பாக, விசாரிப்பாக. பள்ளியில் ஓய்வெடுக்கிற ஆரம்பத்தில் ஓய்வெல்லாம் எடுத்தாங்க, ஓய்வெடுக்கிற தருணமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, எப்பவுமே ஓய்வாக இருந்தால் விவகாரம் தானே. அவர் ஓய்வாக இருந்து என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹுமூமுன் லஸிமத்னி, ரொம்ப பெரிய கஷ்டம் கவலை யா ரசூலல்லாஹ், ஓ துயூனுன், ரொம்ப கடன், அதனால தான் யா ரசூலல்லாஹ் வெளியில் தலகாட்ட முடியாமல் இருக்கிறேன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுஹபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹம்மக வ கலா அன்க தைனக, அல்லாஹ் உங்கள் கவலை எல்லாத்தையும் நீக்குவான், உங்கள் கடனை எல்லாம் தீர்த்து வைப்பான். சரி, ஒரு அப்படி ஒரு வார்த்தை சொல்லி தரவான்னாங்க. சொல்லுங்க யார சூழல்லான்னாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அசுபஹத வ இதா அம்சைத, காலையும் மாலையும் நீங்கள் ஓதுங்கம்மா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹரி ரிஜால்னு ஃபஃஅல்து. அவங்க சொல்கிறாங்க, நான் செய்தேன். அபு உமாமா அல் பாஹில் சொல்கிறாங்க, நான் செய்தேன். ஃபஅதுஹபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹம்மி வ கலா, என் கடனையும் தீர்த்துட்டான், என் கவலையும் அல்லாஹ் போய்கிட்டான் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் சொல்கிறாங்க. நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். இங்கே அசத்துலேயே கேட்பாங்க, இப்படி ஒரு துவாவை ஓதுங்கம்மா அப்படிம்பாங்க. நான் கடனை போய் கேட்குறேன், துவா ஓத சொல்லி அனுப்புகிறாருமா. கடனை போய் கேட்டால் அதுக்கு வழி சொல்லாமல் அவன் ஒரு திட்டம் போட்டு வந்திருப்பான். நிறைய தனவந்தர்கள் ஆலிம்ஷாக்கு பழக்கம் இருக்கும், போனாங்கன்னா 4 பேரை கை காட்டி விடுவாகன்னு வந்திருப்பான். வந்த ஆள் ஏதாச்சும் ஒரு வழி செய்யுங்கோ அப்படின்ன உடனே ஓதுங்கம்மா அல்லாஹ் தீர்த்து வைப்பான்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தம்மான்னு சொன்னால் கூட ஏதாச்சும் வேற வழி செய்யுங்களேம்மா. நடந்திருக்கு.
நாம் சொல்ல போனால் அப்படி நடந்திருக்கு. பாத்திமா நாயகிக்கு உடல் வலின்னு தானே போனாங்க ரசூலுல்லா கிட்ட. அதை விட சிறந்ததை தரவான் ரசூலுல்லா கேட்டாலா இல்லையா? படுக்கும் போது இப்படி ஓதுங்கம்மான்னு சொன்னால இல்லையா? இதே புகாரி ரஹிமஹுல்லா சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்கிறாங்க. கொஞ்சம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பரை சற்று வித்தியாசமாக முதல்ல அல்லாஹு அக்பர் ஓதுங்கோ, ரெண்டாவது சுப்ஹானல்லாஹ் ஓதுங்கோ, மூணாவது அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்கோ. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. மற்ற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். நீங்கள் இந்த தருணத்தில் உடல் வலி போக வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, டோலாப்புற போடணுமா, வேற ஏதாச்சும் மாத்திரை உள்ள தள்ளணுமா? நமக்கு அது மேலே இருக்கிற நம்பிக்கை கூட இது மேலே இல்லையே. அது மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது, மேலான நம்பிக்கை இருக்குது. ஒன்று தீரலையா, ரெண்டை தள்ளுங்கிறான். ஆனால் டாக்டர் சொல்கிறான், நீ தள்ளிட்டா உன் கிட்னி ஃபெயிலியராக போகிறது உறுதின்னு முடிவு செஞ்சுக்கோங்கிறான். அவ்வளோ பெரிய ஆபத்து அதில் கிடக்குங்கிறான். இருந்தாலும் நாம் என்ன செய்யறோம், அதை போட்டுக்கிறோம், வலி நிவாரணமாக கிடைக்குதேன்ட்டு. எல்லாத்திற்குமான அருள் வழியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்குமான வழியையும் காட்டினார்கள், எல்லா வழிகளுக்கும் நிவாரணத்தையும் சொன்னாங்களே. அந்த வார்த்தை மேலே நமக்கு அவ்வளோ பெரிய ஆழமான பிடிமானம் இருக்கா, நம்பிக்கை இருக்கா? அவ சொல்லி விட்டாக, அம்மா இதை ஓதுறியாம்மான்னாங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம், யாரை சொல்லலான்னு போயிட்டாக. அலிநாயகன் சொன்னாங்க, என்ன போனியெல்லாம் நாங்கள் போனேன். என்ன சொன்னாங்கன்னா, இது சொன்னாங்க, ரொம்ப சிறப்பானதை வாங்கிட்டு வந்திருக்கிறியோன்னாங்க. ஈமான்மா அது, அது உறுதிமிக்க ஈமான். அது இந்த சஹாபிக்கு அந்த பெருமானார், அதாவது இதில் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஒன்றாவது என்னன்னா, சொல்லக்கூடிய ஆள்கிட்ட தான் சொல்லணும், போய் இருக்கிற எல்லாத்தையும் கடைபிடிச்சிடக்கூடாது. வார ஒரு ஆள்கிட்டையெல்லாம் சொல்கிற வழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. இவரா வாலின்ட்டுறா 4 நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். பள்ளிக்கு போயிருப்பார். பள்ளிக்கு போனால் தொழுதுட்டு வரணும், இஹ்லாஸாக முடிச்சுட்டு வரணும், துவாக்கள் செஞ்சுட்டு வரணும், நலம் விசாரிச்சுட்டு வரணும், எல்லாம் பண்ணலாம். பள்ளிக்கு போய் இவருக்கு சில பேருக்கெல்லாம் மண்டை வெடிச்சிரும். 4 நாளாக ஆளை காணமேன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு. ஒரு ஆள் கூட கேட்க மாட்டேங்கிறானே, 4 நாள் எங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்க தான் செய்யணும். பள்ளிகள் அப்படி இருந்தால் விசாரணைக்குரியது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, பெருமானார் அப்படி தான் வழிகாட்டினாங்க. பள்ளிக்கு யாராவது வரலன்னா கேட்பாங்க. ஒரு பள்ளியோடு தான் சங்கமித்திருந்தார்கள். இன்றைக்கி நமக்கு இடையில சிதைவுகள், பள்ளியின் சிதைவுகள் தான் சமூகத்தின் சிதைவுகளாக போய்விட்டது. பள்ளிகள் அந்த சிதைவுகள் இல்லாத சூழல் இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இன்றைக்கி ஆங்காங்கே பெருனா உருவாக்கியாச்சு இல்லையா, பெருனா தொழுகைன்னு எல்லாம் உருவாக்கியாச்சு இல்லை. அன்னைக்கெல்லாம் எல்லாரும் என்ன செய்வாங்க, பெருநாள் அன்னைக்கு அவன் மஹல்லால் முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு இஜ்திமா ஒரு இடத்துக்கு வருவாங்க. வந்து எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடுவாங்க. அங்கே அந்த பெருநாள் அன்னைக்கு நமது சகோதரத்துவ பாசங்களை பகிர்ந்து கொள்வார்கள், அனைவர்களும் சங்கமித்துக் கொள்வார்கள், சந்தித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அது இருக்கா? அதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் சரி வருமா அப்படின்னு. இந்த காலத்தில் அதே கோழி தானே இருக்கிறோம், இந்த காலத்தில் அதே ஆடு தானே இருக்கிறோம், இந்த காலத்தில் அதே வட்லியாப்பம் தானே சாப்பிட்றோம், இந்த காலத்தில் எல்லாம் அதே இருக்குது. இன்னும் கொஞ்சம் போனால் மெருகரையும் இருக்குது. இதை மாத்திரம் விட்டுட்டோமே. அன்றைக்கி எல்லாம் சங்கமித்தாங்களா இல்லையா? கேட்கணும், ஒரு ஆள் வரலன்னா விசாரிக்கணும். இது பெருமானாருடைய சுன்னத்து. எங்கம்மா அந்த ஸ்ரீதேவியை காணாம என்னன்னு கேட்கணும். ஆனால் கேட்குற ஆள் நல்ல எண்ணத்தில் கேட்கணும். எங்கள் ஆள் வரல, கடக்கணும், அவன் இன்னும் 4 நாள் கிடக்கட்டுமா, அப்படி கேட்கக்கூடாது. துவா செய்யணும். சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாத்திலையும் போய் சந்தை சரிக்க வரிக்கக்கூடாதுன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. யார் துவா செய்வாவோ அவகிட்ட தான் வாய் திறக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். என்னம்மான்னு, இல்லை கொஞ்சம் உடல்நிலை சீரில்லை, துவா செய்யுங்கம்மா, அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் பண்ணுங்க, ஆரோக்கியத்தை தருவாம்மா, பரிபூர்ண ஆஃபியத்தை நசீபாக்கும், அல்லாஹ் நிம்மதியை தரட்டும், கொஞ்சம் கவனமாக உடலை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கணும். நிறைய பேர் அந்த வார்த்தையே சொல்கிறதில்லை. உடம்பு சரியில்லை, அப்போ என்னாச்சு அப்படிம்பா. இவன் ஃபுல்லாக விலாவாரியாக பட்டியலிடணும். என்னைக்கு என்ன ஆச்சுன்னு ஆரம்பித்து எந்த டாக்டருக்கெல்லாம் போனேன்னு சொல்லிக்கிட்டு அத்தனையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவன்கிட்டையா போனிய அப்படிமா. இவன் ஏதாச்சும் ஒன்று துவாக்கள். இங்கே அபு உமாமா ரதியல்லாஹு ரசூலுல்லா விசாரிச்சாங்க. விசாரிச்சதும் சரி, ரசூலுல்லாட்ட சொன்னால் தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க பாருங்க. அதனால தான் அன்னைக்கு ஆபாக்கள் உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டரை தொடர்பு கொள்ளணும்னு யோசிக்க மாட்டாங்க, எந்த ஆலிம் சாட்டை ஓதி பார்க்கணும்னு யோசிச்சாங்க. இன்னைக்கு நம்மளை விட நம்ம இடங்களை யார் சரியாக பயன்படுத்திக்கிறா தெரியுமா? சகோதர சமய பெருமக்கள். சென்னையிலலாம் சுபுகு தொழுகையில் சில பள்ளிகளில் சஃப்பில் நிற்கிற கூட்டத்தை விட வெளியில் உட்கார்ந்துருக்கிற சகோதர சமயத்தவரின் பிள்ளைகளோடு வந்த கூட்டம் அதிகம். பச்சை குழந்தைகள்மா,
ஏம்மா வரலன்னு கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சுடுறோம், குளிர் அப்படின்ட்டு முழுசாக போர்த்தி கொண்டு பச்சிலம் குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்து இரவு செல்கிற பொழுதே நம்மக்கிட்ட கூட ஒரு நாள் ஓதி பார்த்ததோட சரி, 2வது நாள் திரும்ப அசரத்தாக கூப்பிடணும், அம்மா 3 நாள் ஓதி பார்த்துருங்கன்னு சொல்லணும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. வரும்போதே நம்ம டைம் போர்டுடைய நேர நடவடிக்கை நமக்கு தெரிகிறத விட நம்மளால் ஒரு ஆள்கிட்ட கேட்டால் கூட எத்தனை மணியாக போட்டிருந்ததுமா. ஆனால் சகோதர சமயத்தில் ஓதி பார்க்க வராமல் அவன்கிட்ட கேளுங்க, சுபுகு 5:10மா. ஏன்னா அவன் 5:10க்கு அவன் வந்து நிற்கணும். தன் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறாமா. தொழுதுட்டு வரக்கூடிய இந்த நாவுகள் ஓதி ஊதினால் சுகம் கிடைக்கும் என்பதை நம்மை விட மிக தெளிவாக அவன் சம்பாதித்து வைத்திருக்கிறான். நல்ல எண்ணம் வச்சிருக்கிறான். அந்த நல்ல எண்ணத்துக்கு அல்லாஹ் இங்க ஒண்ணு என்ன சொல்லல, இன் தன்னபி ஹைரன் ஃபலஹூன்னு சொன்ன அந்த வார்த்தையில அல்லாஹு தாலா இன் லன்னபி முஸ்லிமுன்னு சொல்லல. என் விஷயத்துல முஸ்லீம் நல்ல எண்ணம் வச்சான்லாம் சொல்லல. என் விஷயத்துல யாரு நல்ல எண்ணம் வச்சாலும் சரி அவனுக்கு கிடைக்கும். ஃபலஹு வஇன் லன்னபி ஷர்ரன் ஃபலஹு. என் விஷயத்துல அவன் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறான். அவன் யாரா இருக்கான், சுப்பிரமணியனா இருக்கலாம், இல்ல அல்போன்ஸா இருக்கலாம், ஆரோக்கிய சாமியா இருக்கலாம், யாராவது ஒரு ஆளா இருக்கலாம், அவனுக்கும் சுகம் கிடைக்கும். நின்று போச்சு இல்ல. சஃபர் சலாமத்தெல்லாம் அன்னைக்கு வந்து சஃபருக்கு போற ஆள் யாராச்சும் எனக்குலாம் தெரிஞ்சு நஹவி அப்பா சீதா வீட்டெல்லாம் வந்து முதுகுல எழுதாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியில போறேன்டால சீதா வீட்டை வருவாங்க. எனக்கு தெரிஞ்ச சொல்றேன், ஸ்ரீதேவி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, அவ முன்னோர்கள்லாம் பெருசா பெருமக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நான் தெரிஞ்சு சொல்றேன், எங்க வீட்டுலலாம் யாரும் அவட்ட எழுதாமலாம் போனதே கிடையாது. அதுக்குன்னு டைம் வாங்கி போய் எழுதிட்டு அந்த ஸ்ரீதேவிகளுக்கு சங்கையான முறையில் ஏதாச்சும் ஒன்றை செஞ்சுட்டு, ஏமா அதெல்லாம் எவ்வளோ பெரிய துவாக்கள். ஆலிம்ஷா அடி போடுறாருன்னு நினைக்காதியோ. இவ்வளோ நாளாக காசு தராமல் இருந்ததை விட்ட ரப்பு இதுக்கப்புறமா உங்கள் காசை வச்சு வாழ வைக்க போகிறான். இப்போ காசு பணம் முக்கியம் இல்லைம்மா, அது கிடையாது. அது இங்கே வரும், இங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே சுற்றும், இங்கே போவோம். யார் கையில் காசு நின்றுருக்கு, யார் கையில் நிற்க போகிறதில்லை, அது சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் கடைசி வரைக்கும் எங்களை ஜக்காத்து கொடுக்குற நிலைமையில வச்சிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். நான் பயானில் சொல்லும் போதே அங்கேயும் சொல்லுவேன், ஜக்காத்தை கொண்டு வந்து எங்களை தந்துராதியோன்னு சொல்லுவேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ விஷயத்துல நாம நல்ல என்ன வச்சுட்டா சரியா நிறைவேற்றி தருவான். முதுகுல எழுதிட்டு போவாங்க. நடந்துச்சே, சலாமத்தா போனாங்களே, எங்க இருந்தாலும் தொடர்பு கொண்டாங்களே. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்னைக்கு போன்ல டாக்டர்ஸ் உடைய நம்பர்ஸ் அதிகமாக இருக்குமா, உலமாக்கல் நம்பர் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கோங்க. என்ன என்ன ஸ்பெஷலிஸ்ட் யார் யார் எல்லாம் இருக்கு. எங்ககிட்ட வாங்க நாங்க சொல்றேன்னு சொல்லுவாங்க. சரி உங்க மஹல்லால் இருக்கிற ஒரு 4 ஹஸ்ரத் பேரை சொல்லுங்களேன், அதெல்லாம் வைக்கல. ஏன் அதெல்லாம் தேவையில்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பு கொண்டாங்க. பாருங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்யற ஹதீஸ், இதா சமியத ரஜலன் யகூலு ஹலக்கன் நாஸ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, மக்கள் அழிந்து போனார்கள் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இதை நீங்க காதுல கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபஹுவ அஹ்லகஹும், அவன் தான் அவர்களை அழித்து விட்டான். நாங்க இதாக ஒன்று சொல்றாங்க, இது போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு தான் வைங்க, புரிஞ்சுக்கங்க இவன் தான் அழிக்க காரணமாயிட்டான். நாங்க இவ்வளவு பெரிய வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சரி, அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஅலுடைய விஷயம் நமக்கு அழகான ஒரு தெளிவு தரக்கூடியது. அன்னைக்கெல்லாம் அப்படிதான் நம்ம ஆபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப ஆள் வரல என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, ஒரு ஆள் வரல, நம்ம ஆபாக்கள் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. இந்த ஹதீஸுகளை உட்படுத்தி தான் ஒரு ஹசரத் நமக்கு தெரியலன்னா ஒரு ஆள் சட்டை போவாங்க, சார் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே குரானை திறப்பாங்க, குரானை திறந்து பார்ப்பாங்க, ஆளை பார்க்கல வாசகத்தை பார்க்குறாங்க. அந்த வாசகம் சொல்கிற அந்த தகவல் இருக்கு பாருங்க, அதில் பசுமேன்னு வரும், பரக்கத்துன்னு வரும், ரஹமத்துன்னு வரும், ஏதாச்சும் ஒன்று வரும் இல்லையா, அல்லாஹ் ரஹமத்தாக்கி வைப்போம் போமாம்பாங்க. இல்லைன்னா அல்சா இவ்வளோ வியாபாரம் கொஞ்சம் இது ஒரு இது வருது, இந்த நிலம் இது எப்படி பார்க்குறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு வைங்க, லலான்னு வருது, வேணாம்மா அது கொஞ்சம் கண்ணில் இதாக இருக்குது, இப்போ வேணாம் அதை விடுங்களேன் கொஞ்சம் பார்த்துக்குவோமே, நிறுத்தி வைப்பாக, இப்போ வேணாம்
இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கழிச்சு பார்த்துக்குருவோமே அப்படிம்பாங்க. வாயத்துகளை பார்த்து சொல்லுவார்கள், பெருமானார் நபர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். சில கட்டங்கள் அப்படி போகிறோம், ஒரு நோயாளி இருக்கிறா, பக்கத்தில் யார் என்னம்மாங்கிற, ஓ அல்லாஹு தஆலா ஹைராக்கி வைப்பான், சிறப்பாக்கி வைப்பான் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள். இந்த ஃபஅல் நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. சகுனங்கள் இல்லை, ஆனால் ஃபஅலுங்கிறது இருக்கிறது. ஆனால் இதையும் சில பேர் மறுப்பான். இது மறுப்பதற்கல்ல, இது எடுப்பதற்கான வார்த்தைகள். சரியாக நாம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பெரும் பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். எம் பெருமானாரின் வாழ்வு வழிகளை அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். பின்பற்ற வேண்டிய சமூகம் பிறண்டு கொண்டு இல்லாமல் அவர்களை தழுவி நின்றால் நமக்கு இதைவிட வேறு ஜெயம் வேறு எங்கும் கிடையாது. எம் பெருமானாரை விடுத்து நாம் யாரையும் வழிகாட்டியாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை தழுவித்தானே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாவை எடுத்தோம், அவர்களை தழுவித்தானே இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவை எடுத்தோம், அவர்களை தழுவித்தானே அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா போன்ற பெருமக்களை எல்லாம் அவர்களை தழுவித்தானே எடுத்தோம். என் கண்மணியை விடுத்து வேறு யாரை தொடுவது? எம் பெருமானாரிடத்தில் சேருகிற சில்சிலா அதுதான் சரியானது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள்மொழிகளை வாசிக்கப்படுகிற இந்த இடத்தில், ஒவ்வொரு நாளும் அவர்களை குறித்து விளக்கம் தருபடுகிற இந்த இடத்தில், அல்லாஹ் இந்த நாளில் இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்காக அல்லாஹுவுக்கு அருள் நிறைந்த நன்றிகளை எல்லாம் காணிக்கையாக்கி கொண்டு அவனுக்கு சுக்ரையும் செய்து கொண்டு, இந்த நல்ல சபை கியாமத்து வரைக்கும் எந்த விதமான விவகாரங்களும் இல்லாமல், தொய்வுகள் இல்லாமல், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், சீரான ஒற்றுமைகளோடும் அழகான முறைகளோடும் நமது ஆபாக்கள் ஏற்படுத்தி வைத்த அந்த இஹ்லாஸான வழிமுறைகளோடும் எந்த பாதகங்களும் பங்ககங்களும் யாரும் ஏற்படுத்தி விடாத வகையில் கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அதற்கு யாரெல்லாம் துணை நிற்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அருள் நிறைந்த வளங்களையும் நிரப்பமான பரக்கத்துகளையும் பொழிவானாக. இடையூறாக யாரெல்லாம் செயல்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேரிய ஹிதாயத்தையும் சீரான சுல்கையும் நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மணிமொழியை வாசித்த நமது நாவுகள் நமது கண்களால் அந்த மாநபியையே காணுகிற பாக்கியத்தையும், அவர்களோடு சொர்க்கத்தில் நாமெல்லாம் இருக்கிற நசீபையும், அந்த உயர்தர காட்சிகளோடு நமது மறுமை வாழ்வுகள் அப்படியே ஜொலிப்பதையும், இறுதியாக நிறைவாக அவன் சொர்க்கவாதிகளுக்கு அவன் கொடுத்து கௌரவிக்கக்கூடிய உயர்வெறும் கௌரவமாகிய அல்லாஹுடைய லிகா என்கின்ற அருள் நிறைந்த அவன் சந்திப்பையும் தரிசனப்படுத்தி தருவானாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. விண்ணேள் மண்ணும் படைத்தரசாலும் முன்னவனே யா அல்லாஹ் உன்னை போற்றி புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அருளாளன் அன்புடையோன் அல்லாஹுவின் திருத்தூதராய் அவனியில் வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மணிமொழி கோர்வையாமல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை அகமுவந்து ஓத அளவில்லா பயன்களை அள்ளித்தரக்கூடிய புனித மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 24 25/1/2025 சனிக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கு சென்னை கோடம்பாக்கம் புளியூர் ஜுமா மஸ்ஜிதினுடைய ஹத்தீப் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் SMS உமர் ரில்வானுல்லா ஆல் ஜமாலி அவர்களால் விளக்கு உரை வழங்கப்பட்டு இறையோன் நல்லருள் சூழ இனிதாய் நிறைவரும் நிலையில் அமைந்திருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்ட தேட்டங்களோடு வருகை தந்து கலந்து கொண்டார்களோ, வெளியில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, செலவழித்தார்களோ, ஆதரித்தார்களோ, நிர்வகிக்கிறார்களோ அனைவருக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 25 ஞாயிற்றுக்கிழமை நாளை ஓதப்படும் நபி மணிமொழிகளுக்கு ராணிப்பேட்டை காவா மஸ்ஜிதினுடைய ஹத்தீப் மௌலவி அல் ஹாஃபில் MA அப்துல்லா முஹம்மது லப்பை ஆலிம் மிஸ்பாஹி அவர்களும், மலேசியா கோலாலம்பூர் தலைநகர் மஸ்ஜித் இந்தியா பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் SA சீத் இப்ராஹிம் ஆலிம் அல் புகாரி அவர்களும் விளக்க உரை வழங்க உள்ளார்கள். நாளை அல் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களின் நினைவு நாள் விசேஷ நாளாகும். அந்த வாழ்க்கை சரித உரையும் நாளை ஆலிம் பெருமக்களால் வழங்கப்பட உள்ளது.
இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிகள் சரியாக காலை 9:15 மணிக்கு உரை துவங்கும் என்பதால் பொதுமக்கள் குறித்த நேரத்தில் வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்டலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து வழமையான அறிவிப்பு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. உள்ளூர் வீட்டுண்டியல்களை வைத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னும் ஒரு சில நாட்களே எஞ்சியிருக்கின்ற காரணத்தால் கடைசி நாட்களை வெளியூர் மக்களுக்காக ஒதுக்கி தந்து உங்களது நன்கொடைகளை முற்கூட்டியே செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம். நேர்ச்சை பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 4000, அரை பங்கு ரூபாய் 2000 என்று தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நேர்ச்சைக்கான பங்குகளை கடைசி நேரத்தில் வந்து மொத்தமாக நின்று நீங்களும் அவதிப்படாமல் இருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சிரமம் தராமல் முற்கூட்டியே செலுத்தி உங்களது பங்கை உறுதி செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு நம் சபையை உருவாக்கிய வாக்கிஃபோன்களுள் ஒருவரான மர்ஹூம் ஆனாவுனா நூஹுத்தம்பி ஆலிம் அவர்கள் மற்றும் அவர்களது மகனார் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் மர்ஹூம் முஹம்மது மக்கி ஆலிம் சித்திகி அவர்கள் ஆகியோர் நினைவாக மக்கி ஆலிம் குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அன்னவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون. أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى هو الخلاق العليم. إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون. فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه الكريم ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماء حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين من العجز عن الحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماء ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب بنواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان وتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل سوا ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والسائرين لهذا المجلس الشريف. اللهم بلغ مرادنا ومراد المسلمين وكل حاجاتنا وحاجات المحتاجين ولا يقضي حاجتي وحاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير وبالإجابة جدير. نعم المولى ونعم النصير. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. رب لا تذرني فردا وأنت خير الوالدين. رب هب لي من لدنك ذرية طيبة ربنا إنك سميع الدعاء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا اغفر لنا ولوالدينا ولجميع المسلمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمن يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 برحمتك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله